ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ தேடியது கிடைக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. இத்தனை நாட்களாக நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய், ஆனால் உனக்கு கிடைக்கவில்லை. நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்காது என தெரிந்தும் நான் ஆசைப்படுவதோ நினைப்பதோ என் மீதுதான் தவறப்பா என்று உன்னை நீயே சில சமயங்களில் வெறுத்து கொண்டு பேசினாய். உன்னுடைய வெறுமையில், உன்னுடைய தனிமையில் உன் அப்பா நான் நீ ஒருவர் மீது கொண்ட அன்பு புரிந்து கொண்டேன். நீ நேசித்த உறவு மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா? இதை முழுமையாக கேள். நடக்க முடியாததையும் நடத்தி காட்டும் வல்லமை பெற்றவன் தான் உன் அப்பன் முருகன். உனக்காக எதையும் செய்வேன் என்று கூறினேன் அல்லவா? உன் சந்தோஷம் நீ தொலைத்த அந்த உறவிடத்தில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பின்பு எதற்கு கால தாமதம் செய்யாமல் நீ நேசித்த உறவை உன் வீட்டிற்கு அழைத்து வரப்போகின்றேன். இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என்று வழிகளை மறந்துவிட்டு என் பிள்ளையான நீ வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்பொழுதும் வழிகளோடு வாழ்க்கை இருந்து விடாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதுபோல எப்பொழுதுமே நான் துன்பத்திலேயே திளைத்து விடுவேனா என்று நம்பிக்கை இழந்து பேசாதே. அதே நேரம் உன் வாழ்வில் அனைத்தும் துன்பமாகவே முடியும். எப்பொழுதும் இந்த துன்பத்தை விட்டு நான் கடந்து வருவேன். இதுவரை நடந்த துன்பங்கள் அனைத்தும் என்னுடைய கர்ம வினைதான். இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நீ கூறுகின்றாயோ, அப்பொழுது உன் வாழ்வில் நல்லதொரு துவக்கத்தை நான் தொடங்கி வைக்கின்றேன். இப்பொழுது நீ வாழ்க்கை வெறுத்து விட்டு இருக்கின்றாய். ஆனால் இனி உனக்கு தரப்போகும் அத்தனையும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் வழிகள் மட்டும்தான். சந்தேகங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் நான் தீர்த்து வைப்பேன். நீ மகிழ்ச்சி அடைவாய். குழப்பம் ஏதுமின்றி உன்னுடைய காரியங்களை செய்து கொடுப்பேன். நீ சந்தோஷம் பெறுவாய். உனக்கு உண்மையை விளக்கி தெளிவை தருவேன். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். புது உறவு வரும், புது நம்பிக்கை வரும், புது உற்சாகம் வரும். விடியல் காலம் பிறக்கும் என்ற தெளிவும் வரும். புன்னகையோடு அனைத்தையும் எதிர்கொள். உன்னவரை ஏற்றுக்கொள். நல்லதே நடக்கும். நல்ல நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நீ மகிழ்ச்சியான பாதையில் உன்னுடைய துணையுடன் பயணம் செய்ய போகின்றாய். நான் புதிதாக வினை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு இவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று வருகிறது என்று நினைத்து கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களும் முடிந்து விடுகின்றது. இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். நேசித்த உறவை நினைத்து நினைத்து துன்பத்தில் மூழ்கி கிடந்தாய். அதனால்தான் அவரை உன்னிடத்திலேயே ஒப்படைக்க முடிவெடுத்து விட்டு உன்னை தேடி வர செய்கின்றேன். வருபவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.